ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யார பத்தி பேச போறோம், எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி ஜானகி அம்மா இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் தமிழ் சினிமாவ மிகப்பெரிய ஒரு சோகத்துல ஆழ்த்துச்சு. தமிழ் சினிமா அப்படிங்கிறத தாண்டி இசை ரசிகர்கள் மத்தியில இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்துச்சு. ஏன்னா ரீசன்ட் டேஸா பார்த்தீங்கன்னா, சினிமா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வேதனை அளிக்கக்கூடிய விஷயங்களா தான் தொடர்ந்து நடந்துகிட்டே வந்தது. அந்த வகையில பாரதி ராஜா அவர்களுடைய மரணமா இருக்கட்டும், பாக்யராஜ் அவர்களுடைய மரணமா இருக்கட்டும், அதைத் தொடர்ந்து இப்போ ஜானகி அம்மா இவங்க எல்லாருமே சினிமாவுல மூத்த கலைஞர்களா கொண்டாடக்கூடியவங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க இப்ப இல்லைன்னு நினைக்கும் போது இசை ரசிகர்களுக்கு, சினிமா ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லாருமே சோசியல் மீடியாவை திறந்தாலே ஜானகி அம்மாவை பத்தி பாக்குறது, பேசுறது அப்படின்னு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கும் போது அவங்கள பத்தி பேசுறதை விட இல்லாத போது பேசுறது தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படிப்பட்டது தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஜானகி அம்மா இறந்து ஒரு வாரங்களுக்கு மேல ஆகியும் இன்னமும் அவங்கள பத்தின பேச்சுகளும் அவங்களுடைய பாடல்களும் எல்லா இடத்துலையும் ஒலிச்சிட்டு தான் இருக்கு. அந்த வகையில ஜானகி அம்மா கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு மேல சினிமா துறையில 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. ஒரு மொழி 2 மொழி இல்லங்க, 17 மொழிகளுக்கு மேல அவங்க பாடல்கள் பாடியிருக்காங்க. இந்திய மொழிகளை தாண்டி ஆங்கிலம், சிங்களம், ஜப்பான் அப்படின்னு வெளிநாட்டு மொழிகள்லையும் பாடல்களை பாடியிருக்காங்க. ஒரு காலகட்டத்துல பயங்கர படு பிஸியா இருந்த ஒரு பாடகி அப்படின்னா அது வந்து ஜானகி அம்மா தான். காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் தொடர்ந்து ரொட்டீனா மாத்தி 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 இந்த ஸ்டுடியோ, அந்த ஸ்டுடியோ, இந்த ஊர், இந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி ஒரே நாள்ல பல பாடல்களை அவங்க ரெக்கார்டிங் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு சாதனையாளர் தான் அவங்க. ஸோ அவங்கள பத்தி நாம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம். ஆந்திர மாநிலத்துல பிறந்துட்டு அதுக்கப்புறமா இப்போ அவங்க செட்டில்டு லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைசூர்ல தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ 50 வருடங்களா சினிமா துறையில பணியாற்றிய ஜானகி அம்மாவுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ வெளியாகிருக்கு. ஸோ ஜானகி அம்மா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 530 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து மதிப்பு இருக்குன்னு கணக்கிடப்பட்டிருக்கு. ஆனா இது எல்லாமே அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப குறைந்த அளவுல தான் இடங்கள் வாங்கி போட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே குறைந்த அளவு பண முதலீட்டுல தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய லேண்டு அண்ட் ஸ்டுடியோஸ் இது எல்லாமே அவங்க வந்து விலைக்கு வாங்கியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அதோட மதிப்பு கணக்கிடும் போதுதான் அது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 530 கோடிக்கு மேல வருது அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஜானகி அம்மாவுடைய சொந்த ஊரு ஆந்திர மாநிலம் குண்டூர்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான். ஸோ அந்த இடத்துல அவங்க ரியல் எஸ்டேட்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய சொந்த வீட்டை ரொம்பவே பிரம்மாண்டமாவும் மாத்திருக்காங்க. பிரம்மாண்டமா அப்படின்னா ரொம்ப பெரிய அளவு லக்ஸரியான பங்களா அப்படிலாம் கிடையாது. ஒரு தேவையான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வச்சு அவங்க வந்து அந்த வீட்டை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க. அவங்களோட மகனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு மைசூர்ல தான் அதிகப்படியான வேலைகள் இருந்ததுனால எப்பவுமே இவங்க அடிக்கடிக்கு மைசூர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அங்கேயே தங்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அங்க ஒரு வீடு எடுத்தும் தங்கியிருக்காங்க. மைசூர்ல அவங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸும் விலைக்கு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 ஏக்கர்ல ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. ரியல் எஸ்டேட்ல முதலீடு செஞ்சது மட்டும் இல்லாம இசை ராயல்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறுவனத்தையும் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க தன்னோட மகனுக்காக. ஸோ தன்னோட மகன், அவங்களோட மனைவி, பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தனித்தனியா என்னென்ன வேணுமோ எல்லா விஷயங்களையும் ஜானகி அம்மா பண்ணி கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுடைய இறுதி சடங்கு, அவங்களுடைய நல்லடக்கம் இது எல்லாமே அவங்களுடைய சொந்த பண்ணை வீட்டுல தான் நடந்தது. ஸோ எல்லாருமே பண்ணை வீட்டுல புதைச்சு அது மேல வந்துட்டு ஒரு மண்டபம்லாம் கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா ஜானகி அம்மா வந்து அங்க எரிச்சதை நம்ம எல்லாருமே கண்கூடா பார்த்தோம். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் லைவாவே டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜானகி அம்மா இறக்கும் போது ஒரு நல்ல மனநிலையில இறந்தாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஸோ கடந்த ஜனவரி மாதம் தான் அவங்களுடைய ஒரே செல்ல மகனான முரளி கிருஷ்ணா மாரடைப்பு காரணமா இறந்து போனாரு. முரளி கிருஷ்ணாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவரு டிவோர்ஸ் பண்ணியிருக்காரு. அவங்களோட ஃபேமிலி கிட்டத்தட்ட 2 பேருமே தனித்தனியா தான் பிரிஞ்சு வாழ்ந்து வந்திருக்காங்க. டிவோர்ஸ்க்கு அப்புறமா முரளி கிருஷ்ணா முழுக்க முழுக்க தான் அம்மா கூடவே இருந்துட்டு வந்திருக்காரு. ஸோ அதனால அவருடைய இறப்பு இவங்க கண்ணால பார்த்ததுனால இவங்களுக்கு மன வருத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கும் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய செல்ல பேத்தியான 23 வயதான வர்ஷ
வர்ஷா அப்படிங்கிற தன்னுடைய பேத்தியும் காலமாகியிருக்காங்க உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால. அந்த இழப்பே அவங்கள ரொம்பவே வந்து ஒரு சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. அதுக்கப்புறமா தான் முரளி கிருஷ்ணாவும் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்திருக்காரு. ஸோ அவருடைய ஒரு பெண் வந்து கண்ணு முன்னாடி இறந்து போனது அவங்களால தாங்கிக்க முடியல. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இவர் இறந்ததும் அதுல அப்படியே வந்து சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க ஜானகி அம்மா. அதுக்கப்புறமா மன வருத்தத்துல தான் அவங்க வந்து கடைசி வரைக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவங்க வாழவே இல்ல. அவங்க வந்து நிம்மதியா இல்ல, ரொம்ப சந்தோஷமா அவங்க வந்து மரணிக்கல அப்படின்ற மாதிரி தான் பல இடத்துல செய்திகள் வெளியாகி இருந்தது. ஸோ அவங்களுடைய மருமகளான உமா வந்துட்டு எல்லா விஷயத்தையும் கூட இருந்து இறுதி சடங்குல செஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறமாவும் எல்லாமே அவங்க தான் இப்ப பாத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னொரு மகளும் இருக்காங்க. அந்த மகள் தான் ஜானகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய அத்தனை சடங்குகளையும் செஞ்சிருந்தாங்க. இப்போ இந்த 530 கோடி சொத்து எல்லாமே அவங்கள மட்டும்தான் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க விவாகரத்து ஆனதுனால ஏற்கனவே அவங்களுக்கு தேவையானதை பிரிச்சு கொடுத்துட்டு மீதியை வந்து பையனோட பேர்லயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வச்சிருக்காங்க. ஆனா இப்ப அவங்க பையனும் இல்லை அப்படிங்கிறப்போ இதுக்கப்புறம் இந்த சொத்து எல்லாமே அவங்களுக்கு தான் போகும். இதுல பிரச்சனை பண்றதுக்கோ இல்லாட்டி வேற யாராவது உள்ள வந்து நுழையறதுக்கோ எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. சோ முழுக்க முழுக்க முரளி கிருஷ்ணா குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் இந்த அத்தனை சொத்துக்களுமே போகும் அப்படின்னு சொல்லப்படுது. கூட இது மட்டும் இல்லாம ஜானகி அம்மாவுக்கு அவங்க பேத்தி தான் இறுதி சடங்கு எல்லாமே பண்ணாங்க. சோ அவங்களுக்கு தான் இது எல்லாமே வந்து உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜானகி அம்மாவுடைய பண்ணை வீட்டை நினைவு மண்டபம் மாதிரி மாத்துறதுக்கான ஒரு சில முயற்சிகளை கர்நாடக அரசு மேற்கொண்டு வராங்க. சோ அவங்களுடைய சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய வீடையும் அதே மாதிரி ஒரு மண்டபமா மாத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்குன்னு தனியா மணி மண்டபமோ இல்லாட்டி நினைவு மண்டபமோ யாராவது கட்டுறதுக்கு ஆள் இருக்காங்களா கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. சோ இதுக்கு வந்து கவர்மெண்டே வந்து ஸ்டெப் எடுத்து செய்யற மாதிரி நமக்கான தகவல்கள் வந்துட்டு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜானகி அம்மாவுடைய நினைவுகள் என்னைக்குமே அழியாது, என்னைக்குமே அவங்களோட பாடல்கள் குரல்கள் இந்த உலகை விட்டு மறையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ மேலும் அவங்களுடைய நினைவுகளை நினைவூட்டக்கூடிய விதமா தான் இந்த மணி மண்டபங்கள் அமைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதையும் நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜானகி அம்மாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.